ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி சாப்டரில் தேர்ட் வீடியோ பார்ப்போம். இதான் இந்த சாப்டரோட லாஸ்ட் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் என்ன டாபிக் மேஜராக பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 டிட்டர்மினன்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது என்னென்னா 3 ஃபேக்டர்ஸ் க்ரூஷியல் இன் டிசைடிங் தி அவுட்கம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இன் சோஷியல் டிவிஷன். ஓகேங்களா? அதாவது என்னதான் சோஷியல் டிவிஷன் இருந்தாலும் அதுக்கு எப்படி அந்த ஒரு சோஷியல் டிவிஷனை சால்வ் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு எந்தெந்த மாதிரி சால்வ் பண்ணணும், இதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும்ல. ஸோ அந்த சொல்யூஷன் எப்படி தேட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு 3 ஃபேக்டர் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஹவு பீப்புள் பர்சீவ் தேர் ஐடென்டிட்டிஸ். மக்கள் அவங்கள அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிங்குலர் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டெர்ம்ஸ். அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? என்னென்னா சிங்குலர் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸாக இருந்தால் ஒரு நாட்டில் ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள பற்றி மட்டுமே அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில ஐடென்டிட்டிஸ் வச்சு அவங்க அவங்கள பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் அக்கமடேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அக்கமடேஷன் அப்படின்னா என்னென்னா ஒன்றிணைந்து வாழ்கிறது. அதாவது எல்லா மக்களும் ஒரே நாட்டில் ஈக்குவலாக சந்தோஷமாக வாழ்கிறது தான் அக்கமடேஷன். ஓகேங்களா? அந்த அக்கமடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். மக்கள் எப்போ கஷ்டம் அப்படின்னா மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு டிஃப்ரென்சஸ் வச்சு பார்த்தாங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே சமயம் ஐடென்டிட்டிஸ், இப்போ மக்கள் உங்களோட ஐடென்டிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு மல்டிபிள் ஐடென்டிட்டிஸு, அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அக்கமடேஷன் ஈஸி. இது என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் பெல்ஜியம் கதையை வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மெஜாரிட்டி ஆஃப் பெல்ஜியன்ஸ் அவங்கள என்னவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் பெல்ஜியன்ஸ், நாங்கள் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவங்க, நாங்கள் பெல்ஜியன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நாங்கள் பெல்ஜியன்ஸ், அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை அவங்க டைரெக்டாக நாங்கள் பெல்ஜியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்களே தவிர நான் டச்சு, நான் ஃப்ரெஞ்சு, நான் ஜெர்மனு அப்படிங்கிற மாதிரி வரலை. ஸோ சப்போஸ் அவங்க நான் டச்சு பேசுகிறவன், நான் ஃப்ரெஞ்சு பேசுகிறவன், நான் ஜெர்மன் பேசுகிறவன் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அக்கமடேஷன் அப்படிங்கிறது கஷ்டம். ஓகேங்களா? அதாவது சிங்கிளாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா அக்கமடேஷன் அப்படிங்கிறது கஷ்டம். இதே மல்டிப்புளாக அப்படி, அதாவது மொத்தமாக குரூப்பாக இப்போ நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் பெல்ஜியன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அக்கமடேஷன், அதாவது எல்லாருக்குமே அந்த ஒரே தேசம் அப்படிங்கிற ஒரு பற்று வந்துருமா. ஸோ எல்லாருமே ஒரே நாட்டில் இருக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று என்ன, இந்தியா அப்படின்னு கேட்டால் நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் தமிழ் பேசுவேன், நான் தெலுங்கு பேசுவேன், நான் ஹிந்தி பேசுவேன், இப்படின்னு பிரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நாட்டில் பிளவு ஏற்படும். அதே சமயம் இந்தியாவில் இருக்கிறவனை கூப்பிட்டு நீ யார் அப்படின்னு கேட்டால் என்னோட ஐடென்டிட்டியை நான் இந்தியன், நான் ஒரு இந்தியன் அப்படின்ட்டு நான் சொல்கிற மாதிரியே நார்த்தில் இருக்கிறவனும் ஹிந்தி பேசுகிறவனும் சொல்லிட்டான்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அக்கமடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் எல்லாருமே ஒன்றிணைந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். ஓகேங்களா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் டேர்ம்ஸாக யோசிக்கணும். அதாவது என்னென்னா மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு இதாக யோசிக்கணும். ஓகேங்களா? சிங்கிளாக ரொம்ப ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்மளை டிவிஷன் பண்ணிக்கக்கூடாது, டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹவு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ரைஸ் த டிமாண்ட்ஸ் ஆஃப் எனி கம்யூனிட்டி. ஓகேங்களா? அக்கமடேஷன் இஸ் ஈஸி, டிமாண்ட்ஸ் இன் த கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் எனி அனதர் கம்யூனிட்டி. ஓகேங்களா? இன்னொன்று என்ன, அதாவது செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா எப்படி பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு டிமாண்ட் இருக்கும், ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும், இன்னொரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு டிமாண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்யூனிட்டிஸோட டிமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க, எப்படி பூர்த்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? அக்கமடேஷன் ஈஸியாக இருக்கும் எப்போ, அதாவது எல்லாமே ப்ராப்பராக நடக்கிறது அதாவது மக்கள் ஒருங்கிணைத்து வாழ்கிறது ஈஸியாக இருக்கும் எப்போனா அந்தந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிஸோட டிமாண்ட்லாம் வைக்கிறாங்கல்ல, இந்த டிமாண்ட் எல்லாமே கான்ஸ்டிடியூஷனில் ஆல்ரெடி ஓகே இந்த ஒரு இதுக்கு இதுதான் சட்டம், இப்படி இருந்தால் இதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷனில் ஆல்ரெடி எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக அந்த கம்யூனிட்டிக்கான
ஆ, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாத்தையும் ஈஸியா குடுத்துரலாம். அது மட்டும் இல்லாம என்னன்னா, ஒரு கம்யூனிட்டி வந்துட்டு அவங்க கேட்குற டிமாண்ட் வந்து இன்னொரு கம்யூனிட்டிய வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாரி ஒரு டிமாண்டா இருந்தா பண்ணிரலாம். சப்போஸ் அவங்க கேட்குற டிமாண்ட் வந்து இன்னொரு கம்யூனிட்டிய அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஒரு டிமாண்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில வந்து சிங்களா. சிங்களால வந்துட்டு என்னன்னா, ஆ ஸ்ரீலங்கால வந்துட்டு சிங்களா தான் வந்துட்டு மேஜர் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தாங்க. சிங்களா பீப்பிளுக்கு தான் வந்து எல்லா அட்வான்டேஜஸு அ யூனிவர்சிட்டீஸா இருக்கட்டும், இல்லன்னா கவர்மெண்ட் போஸ்டிங்கா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், இந்த மாரி எல்லா விஷயத்துலயுமே வந்து சிங்களா பீப்பிளுக்கு மட்டும் தான் உரிமை குடுத்தாங்களே தவிர, தமிழ் பீப்பிளுக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் குடுக்கல. ஸோ இந்த மாரி சிங்களாக்கு மட்டுமே எல்லாம் குடுக்குறது வந்து யார் எஃபெக்ட் பண்ணுது? தமிழ் பீப்பிள எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாரி இருந்துச்சுன்னா, ஸ்ரீலங்கால இப்ப சிவில் வார் நடக்குறது இப்ப தான் ரீசென்ட்டா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சிவில் வார் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாலே, இந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அக்காமடேஷன் வந்து ஈஸியா பண்ண முடியல. ஏன்னா வந்து ஒருத்தவங்களோட டிமாண்ட் வந்து இன்னொரு கம்யூனிட்டிய வந்து அஃபெக்ட் பண்ணதுனால அக்கமடேஷன் பண்ண முடியல. ஓகேங்களா? அப்புறம் யோகோஸ்லேவியா ஆல்ரெடி பார்த்தோம். செகண்ட் வீடியோல பார்த்தோம். ஓகேங்களா? யோகோஸ்லேவியா வந்து 6 கண்ட்ரீஸா வந்து பிரிஞ்சுது அப்படின்ட்டு சொன்னேன்ல. அந்த யோகோஸ்லேவியால என்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும், அதே மாரி வந்துட்டு அக்கமடேஷன் வந்துட்டு பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் டிமாண்ட்ஸ் இருக்கு. ஒரு கம்யூனிட்டியோட டிமாண்ட் வந்து இன்னொரு கம்யூனிட்டிய வந்து அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கு. ஸோ இதனால வந்து அவங்க வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாத சிச்சுவேஷன்ல கண்டிப்பா பிரிஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு 3வது ஃபேக்டர் என்ன அப்டின்னா, ஹவ் கவர்ன்மென்ட் ரியாக்ட்ஸ் டூ தி டிமாண்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் குரூப்ஸ். ஓகேங்களா? சோஷியல் டிவிஷன் இஸ் லெஸ் த்ரெட்டனிங் அக்கமடேட் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி. ஓகேங்களா? சோஷியல் டிவிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகாது. எப்போ அப்படின்னா, அதாவது சோஷியல் டிவிஷன் அப்படின்னாலே வந்து யூஸ்வலாக பிரச்சனைக்குரியது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில். இது சொசைட்டியில் ஒரு டிவிஷன் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அந்த ஒரு டிவிஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகக்கூடாது அப்படின்னா, மெஜாரிட்டி பீப்புளும் வந்துட்டு அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு சாதகமான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படணும். சாதகமான சட்டங்கள் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது 2ல் அந்த அந்த ஒரு பாலிசினால மைனாரிட்டியும் சரி, மெஜாரிட்டியும் சரி, இது 2மே வந்துட்டு என்னன்னா, அந்த ஒரு பாலிசினால பயனடையணும். ஓகேங்களா? இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னாலே என்னன்னா, இந்த ஒரு சோஷியல் டிவிஷன் வந்து பெரிய பிரச்சனையா மாறாது. ஓகேங்களா? அப்புறம் என்னன்னா, சில நேரம் வந்துட்டு அதாவது ஒரு கண்ட்ரிய வந்து யூனிட்டி பண்ணணும். நம்ம வந்துட்டு இத பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால, சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சில பாலிசிஸ் வந்து அக்செப்ட் பண்ண வைப்பாங்க. அதாவது மெஜாரிட்டி பீப்பிள் வந்துட்டு மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நிறையா மெஜாரிட்டி பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மைனாரிட்டிக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு அவங்கள கண்டுக்காத மாதிரி வந்துட்டு மெஜாரிட்டிக்கு சப்போர்ட்டிவாக பாலிசிஸ் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த மைனாரிட்டி பீப்புள் வந்து என்ன தான் நடந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த பாலிசியை. ஏன்னா இவங்களுக்கும் அந்த பாலிசி வரத்தான் போகுது. ஓகேங்களா? ஸோ என்ன தான் இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாலிசியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபோர்ஸ்டு இன்டகிரேஷன் லீட்ஸ் டு டிஸ்இன்டகிரேஷன். ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கண்ட்ரியை வந்து நான் யுனைட் பண்ணணும், இந்த கண்ட்ரியில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்துட்டு மேலும் வந்து பிளவு ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் என்னென்னா, ஸோ டெமோக்ரஸியில் வந்துட்டு யூஸ்வலாக வந்து சோஷியல் டிவிஷன், சோஷியல் எக்ஸ்பிரஷன் நம்ம நினைக்கிறது வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? நம்ம மக்கள் சாதாரண ஒரு சாமானிய மக்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரதுக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பெஸ்ட்டான கவர்மெண்ட் அப்படின்னா டெமோக்ரஸி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வர்றது, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகுறது, சோஷியல் டிவிஷன், இது எல்லாமே வந்துட்டு ஒரு டெமோக்ரஸியில் நார்மல் அண்ட் ஹெல்தி தான். ஓகேங்களா? அப்புறம் என்னென்னா, இந்த மாதிரி வெளியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு
மக்கள் வெளியில் சொல்ல முடியறதுனால தான் மார்ஜினலைஸ்ட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்டு சோஷியல் குரூப்ஸ், அதாவது என்னென்னா பின்தங்கியவர்கள், அப்புறம் பழங்குடியினர்கள், இந்த மாதிரி ரொம்ப பேக்வேர்டான பீப்புளாக இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா, அவங்களோட கஷ்டங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்தி அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் லீட்ஸ் டு வயலன்ஸ் பட் டெமோக்ரஸி இஸ் த பெஸ்ட் வே to fight for the recognition and accommodate diversity. Okay, fight for the நான் எழுதின ஹேண்ட் ரைட்டிங் எனக்கே புரியலை. நீங்கள் எங்கே உங்களுக்கு எங்கே புரிய போகுது? ஃபைட் ஃபார் தி ரெகக்னேஷன் அண்ட் அக்கமடேட் டைவர்சிட்டி. ஓகேங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டெமோக்ரஸி, அதாவது இன்இக்வாலிட்டிஸுக்கு எதிர்த்து போராடும்போது இட் வில் லீட்ஸ் டு வயலன்ஸ். ஓகேங்களா, என்ன தான் வந்துட்டு இப்போ ஒரு சொசைட்டிக்கு இடையில் வந்துட்டு நிறைய டிவிஷன்ஸு, இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வயலன்ஸ் வந்து ஏற்படத்தான் செய்யும். ஓகேங்களா, ஆனால் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பெஸ்ட் வே. அகெயின் அதுதான் சொல்கிறாங்க, என்னென்னா டெமோக்ரஸி பெஸ்ட் வே, அக்கமடேஷனுக்கு டெமோக்ரஸி வந்துட்டு ஒரு பெஸ்ட் வே. ஏன்னா அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட சந்தோஷங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு மக்கள் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு டெமோக்ரஸி இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஒரு சென்டென்ஸ் உங்கள் புக்கில் அப்படியே இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து அப்படியே எழுதியிருக்கேன். என்னென்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் டிவிஷன்ஸ் இன் பொலிட்டிக்ஸ் ஆஃபன் ரிசல்ட்ஸ் இன் தேர் கேன்சலிங் ஒன் another out and thus reducing their intensity. This leads to strengthening of democracy. ஓகேங்களா, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு டிவிஷன் மட்டும் காலங்காலமாக இருக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு வேறுபாடு மட்டும் காலங்காலமாக, அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனை வரும். இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு இஷ்யூ வந்துருச்சுன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இஷ்யூ வந்துட்டு மறைஞ்சு போயிடும். இதை பற்றி யார் பேச மாட்டாங்க. ஓகேங்களா, புதுசாக வந்த இஷ்யூ இதை பற்றி தான் பேசுவாங்க. இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வேறு ஒரு விஷயம் நடக்கும். அப்போ இந்த விஷயத்தை மறந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வர்றதுனால என்னன்னா மக்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை மறைக்கிறதுனால டெமோக்ரஸியில் இருக்க அந்த ஒரு பிரச்சனையோட இன்டென்சிட்டியும் வந்து குறையுது. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் டெமோக்ரஸியில் வந்துட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு மக்கள் வந்து ஃப்ரீயாக எதுவும் பேச முடியல அப்படின்னா ஒரு இஷ்யூ கிளம்புச்சுன்னா இன்னொரு இஷ்யூ வந்துட்டு கிளம்புறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா மீடியா அவங்க வந்துட்டு நிறைய சப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் புது புது பிரச்சனைகள் வந்து கிளம்புறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வாய்ப்புகள் கம்மியாக இருக்கையில் அந்த பழைய பிரச்சனை தான் இன்ன வரைக்கும் அரைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு பிரச்சனை நடந்தால் இன்னொரு புது பிரச்சனை இருந்தால் பழைய பிரச்சனையை மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்க என்னென்னா டெமோக்ரஸியில் ப்ராப்ளம்ஸோட இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் சூட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் த டெமோக்ரஸி. அதாவது இந்த மாதிரி நடக்கிறதுனால டெமோக்ரஸி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஒரு தெம்பாக ஒரு மாதிரி கெத்தாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே, இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.